ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் நீதிபதி பி.டி. ஆஷா முன் இந்த விசாரணை அப்படிங்கிறது துவங்கி நடைபெற்று வருது. இந்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே சென்சார் போர்டு தாக்கல் செஞ்சுட்டாங்க. எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன அப்படிங்கிற விவரங்களை நீதிபதி கேட்டறிஞ்சிட்டு வராரு. படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அவங்களுடைய ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படலை என்று ஆய்வுக்குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்கிறார். இது மட்டுமே புகாரில் கூறப்பட்டிருக்கு. அந்த புகார் அப்படிங்கிறது நிலைக்கத்தக்கது அல்ல என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். என்னென்ன ஆட்சேபங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆட்சேபங்களை படக்குழு பரிசீலிக்கலை அப்படின்னு ஆய்வுக்குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த புகார் ஏற்கத்தக்கது அல்ல, நிலைக்கத்தக்கது அல்ல என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் அளிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. படத்திற்கு U+A சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கு. படத்தில் பாதுகாப்பு படைகளுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னுமே சென்சார் போர்டு பதில் அளித்திருக்கிறாங்க. இது போன்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிபதியும் பல்வேறு கேள்விகளை இந்த விவகாரத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இந்த ஜனநாயகன் இந்த சென்சார் சான்று விவகாரத்தில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணையில் இப்போ வரைக்கும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது சென்சார் போர்டு தரப்புல? வரக்கூடிய ஜனவரி 9 பொங்கல் பண்டிகையொட்டி நடிகர் விஜய் நடிப்புல இயக்குனர் H. வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக சென்சார் போர்டு சர்டிபிகேட் என்பது வாங்கப்பட வேண்டும். UAA என பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த நிலையில இதற்கான விண்ணப்பிப்பதற்காக கடந்த டிசம்பர் 19 இந்த திரைப்படம் சென்சார் போர்டுக்கு CBFC மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், அதற்கு பிறகு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டும் இதுவரையில், அதாவது இன்னும் 48 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில இதுவரையில படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில நேற்றைய தினம் நீதிமன்றத்தை நாடுவதற்கு KVN புரொடக்ஷன் எனப்படக்கூடிய அந்த படத்துடைய திரைப்பட நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்து நேற்றைய தினம் கடைசி வழக்காக 2.25 மணிக்கு இந்த வழக்கான விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அந்த நிலையில 3:16 மணி அளவுல விசாரணை தொடங்கியது. விசாரணை தொடங்கியதற்கு பிறகாக ஜனநாயகன் படத்திற்கு சான்று கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி P.T. ஆஷா முன்னதாக தொடங்கப்பட்டது. தொடக்கத்துல ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் தாக்கல் செய்யப்பட்டது. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில காட்சிகள் இருப்பதாக சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன என்ற விவரங்களையும் நீதிபதி கேட்டறிந்தார். அதற்கு பிறகாக இந்த ஜனநாயகன் படத்திற்கு எதிரான புகார்கள் நிலைக்கத்தக்க அளவுல இல்ல என்பதை நீதிபதி அவருடைய கருத்தாக வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டை நோக்கி நீதிபதி சில கேள்விகளையும் அவரது சந்தேகங்கள் அடிப்படையில் எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்ற கேள்வியை சென்சார் போர்டு தரப்பு முன்பு வைக்கும் போது, சென்சார் போர்டின் சார்பில் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருப்பதாக அவர்கள் தரப்புல CBFC தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் படத்துல பாதுகாப்பு படைகள் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே அதற்கு பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில ஒரு திரைக்கதை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு உத்தரவு இருக்கிறது என்பதை சென்சார் போர்டு தெரிவிக்கிறது. ஆனால் இங்கு அனைத்துமே அப்நார்மலாக இருக்கிறது. ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை குழு செய்ய வேண்டிய விஷயங்களிலிருந்து மாறுபட்டு அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதி இந்த விசாரணையின் போது தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து மிக முக்கிய கருத்தாக இந்த வழக்குல பார்க்கப்படுகிறது. அனைத்துமே அப்நார்மலாக இருக்கிறது என்ற வார்த்தையை நீதிபதி உபயோகப்படுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்பவும் அதிகாரம் உள்ளது எனவும் சென்சார் போர்டு மீண்டும் அவர்களது தரப்பு தகவலை தெரிவித்திருக்கின்றனர், தரப்பு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரையில
இன்னும் 48 மணி நேரமே இருக்கக்கூடிய நிலையிலையும் இதுவரையில தணிக்கை குழுக்கான அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படாததுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில ஒருவேளை இன்று மாலைக்குள்ள அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படலன்னா படம் போஸ்ட்பான் ஆவதை தவிர்த்து வேறு வழி இல்லை என ஏற்கனவே தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில இதன் காரணமாக தயாரிப்பு நிறுவனம் பெரும் பொருளாதார ரீதியிலான இழப்பை சந்திக்கும் என்பதையும் அவர்களது தரப்பு தகவலாக நீதிமன்றத்துல பதிவு செய்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில தான் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சென்சார் போர்டு தரப்புல குறித்து சொல்லியிருக்கும் போது அந்த புகார்கள் ஏற்கத்தக்க அளவுல இல்லை என்பதை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என சென்சார் போர்டு கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் பல விஷயங்கள், அதாவது ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகு அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உண்டு என தெரிவித்த கருத்திற்கு இங்கு அனைத்துமே அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதி அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக சென்சார் போர்டு தரப்புல கூறும்போது தணிக்கை குழு தலைவர் ஆய்வு குழுவின் பரிந்துரைகளை திருப்தி அடையவில்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை பரிசீலனைக்காக மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பலாம் என மீண்டும் சென்சார் போர்டு அவர்கள் கூறிய கருத்தை விரிவாக அவர்களது தரப்பு தகவலாக பதிவு செய்கிறது. எப்படி என்றால் ஒரு திரைப்படத்தை முதல்ல அவர்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கைக்காக அனுப்பும் போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல அவர்கள் சொல்லிய நீக்கப்பட வேண்டிய வசனங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கியிருந்தாலும் அது திருப்தி அடையவில்லை என்றால் ஒரு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம் என சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல் தணிக்கை குழுல இருந்து 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 தான் இருப்பார்கள் எனவும் சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கூர்ந்து கேட்டு அவருடைய தரப்பு விவரங்களையும் கேட்டறிந்து அவருடைய தரப்பு தகவல்களையும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில தொடர்ந்து வழக்கு விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆஷாவின் முன்னிலையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். தொடர்ந்து ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரைக்கும் சென்சார் போர்டு தரப்பில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டது, நீதிபதி அதுக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்கிறார், இது போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.